தகுதிப்படுத்தி நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்நோக்கி வளர எங்களை அழைப்பினை செய்த எங்கள் ராஜாதி ராஜாவுக்கும், நாங்கள் மயில் போன்று பேசுவோம் என நம்பி வாய்ப்பினை கொடுத்த சபை போதகருக்கும், நீதி நெறியை மூன்றாம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வழுவா நடுவர் அவர்களுக்கும் எங்களது மனதார வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னென்னா, தேவ அன்பை விட்டு விலக செய்வது பாவமா கீழ்ப்படியாமையா என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நான் பாவத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். சந்தேகமே இல்லை, தேவ அன்பை விட்டு பிரிப்பது பாவம்தான். அண்ணா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு இதுக்கு துவக்கமே பாவத்துக்கு துவக்கமே கீழ்ப்படியாதனால தான் பாவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பாவம் எதுக்கு நேராக நடத்துது? மரணத்துக்கு நேராக நடத்துதா? இல்லை, நல்வழிப்படுத்த தான் அந்த கீழ்ப்படியாமை நடத்துதே தவிர மரணத்துக்கு ஏதுவாக இல்லை. வேதத்துலேயும் போட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என வேதத்தில் போட்டிருக்கிறது. அப்போ அதை பற்றி நான் இன்னைக்கு சில காரியங்களெல்லாம் குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். வேதத்துலேயும் நிறைய பாவத்தை பற்றி வேதத்தில் போட்டிருக்குது. என்னென்ன போட்டிருக்கிறதுனா, கோபம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட பாவம் அப்படின்ட்டு தான் போட்டுருக்குது. அதுக்கப்புறம் பெருந்தீனி, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நான் இப்படி எடுக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் உனக்குனே வந்திருக்கு போல அப்படி சொன்னாங்க. இல்லை, இது வேதத்தில் போட்டிருக்கிறது இதெல்லாம் கூட ஒரு பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது. அதில் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, நம்மளுடைய பாவங்களுக்காகவே ஒருத்தவங்க மரித்தாங்க. யாருன்னா, ஏசப்பா தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் நமக்காக உயிர் தெழுந்தாங்க. எப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாவம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராச்சும் சொல்லலாமே. திருப்பதை கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பாவம் அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. இதில் எப்படி காட்டுறாங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பிள்ளை இப்போ ஒரு புள்ள தப்பு பண்ணுது. அந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு கண்டிப்பாங்க. என்ன, இந்த மாதிரி நீ இப்படிலாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாங்க. அந்த புள்ள கேட்கலன்னா திருப்ப அதான் அக்கா சொன்னாங்க, திருப்ப கேட்கலனாலும் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. அதே ஒரு புள்ள ரொம்ப பெரிய பாவம் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை வெறுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக மறிச்சாங்க இல்லைங்களா? இங்கே நம்ம உக்காஞ்சிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு பாவத்தோடு தான் உக்காஞ்சிருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் யாரையும் குற்றப்படுத்தவும் விரும்பலை. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு பாவத்தோடு தான் உக்காஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்டே நம்ம போய் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட நான் போய் பேசுகிறேன், அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு பேசுது, நீ ஒழுங்கா, நீ என்கிட்ட பேச வந்துட்ட அப்படின்னு. நம்மளுடைய பாவம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும் பொழுது அந்த பொண்ணு சொல்லுது, நீ ஒழுங்கா அப்படின்னு பேசும்பொழுது. ஆனால் நம்மளை படைச்ச அந்த ஆண்டவர் ஒரு நாளாவது நம்மளை பற்றி அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? ஒரு வாட்டியாச்சும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய பாவங்களை ஒரு நாளும் அவர் நினைக்காதபடி நம்மளுக்காக நம்ம இன்னமும் அந்த பாவத்தோடவே நம்ம வாழ்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையில் அரைஞ்சி அவரை காயப்படுத்தினே இருக்கோம். அதில் நான் ஒரு 2 பேரை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாருன்னா, விபச்சார ஸ்திரீ. பைபிளில் விபச்சார ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விபச்சாரத்தினால பிடிப்பட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வரப்படுறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவரை இவங்களை என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சி கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணுறாரு? எதுவுமே பேசவே இல்லை, வாயை தந்து எதுவுமே பேசலை. ஆண்டவர் கீழே குனிஞ்சி தரையில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு எல்லாரும் கேட்கும் பொழுது ஆண்டவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் எழுந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிற யாராவது ஒருத்தராவது பாவம் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா அந்த கல்லை எடுத்து அந்த பொண்ணு மேலே எறிங்க. இந்த பாவம் இல்லாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்கள கல் இருந்து நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒதுங்கி போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளுமே பாவம் இருக்கிறது. வேதத்துலேயும் போட்டிருக்கிறது, எண்ணத்தில் கூட நம்ம ஒருத்தவங்களை விபச்சாரத்தோடு பார்த்தா அது தப்பாக பார்த்தா அது மனதில் அவங்களோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்தில் கூட போட்டிருக்கிறது. அதே போல் இன்னொருத்தவங்களையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யாருன்னா, சிம்சோன். அவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொண்ணால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாக போகிறாங்க. அவங்க ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்க சிம்சோன்ன்றவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சீக்ரெட் என்னதுன்னா, அந்த முடியே அவங்களுடைய சீக்ரெட் தான். அதை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த சீக்ரெட் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஆனாலும் அந்த சிம்சோன் என்ன பண்ணுறாங்க? அந்த பொண்ணுக்கிட்ட அவங்களுடைய அழகை பார்த்து அவங்கள பார்த்து மயங்கி என்ன பண்ணிட்டாங்க? அதோடைய சீக்ரெட்டை சொல்லதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பவரை அவங்க இழந்துட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா,
இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பாவம் தான் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்து என்று நான் உறுதிபூர்வமாக சொல்கிறேன். நீங்களும் அதற்கேற்றவாறே தீர்ப்பை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதான் பாவம் வந்து நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்காது, அது நம்மளை மரணத்துக்கு ஏதுவாக தான் நடத்துமே தவிர, நம்ம அண்ணா சொன்ன மாதிரி உண்மைதான், அது கீழ்ப்படியாமையில் இருந்து தான் பாவம் வருது. ஆனால் பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவாக மட்டும்தான் நம்மளை நடத்துமே தவிர, நம்மளை சரி பண்ணால் அது என்றைக்குமே நினைக்காது. எனவே தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.